Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம if conditional construct and conditional operator பத்தி தான் பார்க்க போறோம். if conditional construct இது எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எழுதுற ப்ரோக்ராம்ல சில செட் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு based on a condition execute ஆகணும். அந்த condition false இருந்துச்சுன்னா எனக்கு அந்த particular set of lines வந்து execute ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம if conditional construct யூஸ் பண்ணலாம். if conditional constructோட syntax தான் if condition கொடுக்கணும் உள்ள and if body. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா if body execute ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா if body execute ஆகாது. ட்ரூ அப்படின்னா என்னன்னா சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா நான் ஜீரோ வேல்யூஸுமே ட்ரூ அண்ட் ஜீரோ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கன்சிடர் ஆகும். நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா 3 greater than 2 or 1 less than 10 இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டைரெக்டாக இன்டிஜர் வேல்யூஸ் ஏதாவது நான் ஜீரோ வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா if body execute ஆகும், ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னா if body execute ஆகாது, ஏன்னா ஜீரோ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கன்சிடர் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸுமே நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா not 3 plus 2 கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ரேட்டரில் எந்த ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரையாரிட்டி டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நான் டிசெண்டிங் ஆர்டரில் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு நாட்க்கு தான் வந்து அதிகமான ப்ரையாரிட்டி அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாட் ஆஃப் 3 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேல்குலேட் ஆகும். நாட் ஆஃப் நான் ஜீரோ வேல்யூ வந்து 0. ஸோ 0 + 2 வந்து 2 அப்படிங்கிறது நான் ஜீரோ வேல்யூ. ஸோ ட்ரூ அப்படின்னு கன்சிடர் ஆயிரும். நம்ம இந்த இஃப் கண்டிஷன்ஸ்குள்ளே வந்து ஏதாவது இஃப் பாடி கொடுத்துருந்தோம்னா அந்த செட் ஆஃப் லைன்ஸ் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி லாங்குவேஜில் நம்ம எழுதுகிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் வந்து printf a அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ a பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இஃப்க்கு வரும். இஃப் கண்டிஷன் செக் ஆகும் 3 greater than 2 இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவான்னு பார்ப்போம். 3 வந்து 2 விட கிரேட்டர் வேல்யூ தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 1 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் ஆகும். 1 இஸ் அ நான் ஜீரோ வேல்யூ. ஸோ வந்து ட்ரூன்னு கன்சிடர் ஆகி இஃப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு b and c பிரிண்ட் ஆயிரும். தென் d பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து a b c d அப்படின்ட்டு வரும். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து அவுட்புட்டில் ABCDன்னு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபெயில் ஆகிற மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். லைக் 1 greater than 10 இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு B and C பிரிண்ட் ஆகாமல் A and D மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி A and D வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கர்லி பிரேசஸ் கொடுக்கல அப்படின்னா இஃப் பாடி எது வரைக்கும் கன்சிடர் ஆகும்னா இஃப்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் செமிகோலன் வரைக்கும் தான் இஃப் பாடி கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிற மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் செமிகோலன் வரைக்கும் தான் இஃப் பாடி கன்சிடர் ஆகும். ஸோ நமக்கு பி பிரிண்ட் ஆகாது. சி வந்து இஃப் பாடிக்குள்ளே வராததுனால சி பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ACD அப்படின்ட்டு வரணும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ACD வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இஃப் பாடிக்குள்ளே வெறுமனே செமிகோலன் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே கொடுக்காம வெறுமனே செமிகோலன் கொடுத்தா அந்த ப்ரோக்ராம் வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்னு கேட்டோம்னா இட்ஸ் அ வேலிட் தான். ஏன் அப்படின்னா செமிகோலன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு ஸ்மால் டிலே வரும். வேறு எந்த எரர்ஸ் வார்னிங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. இப்போ நம்ம வந்து ட்ரூவாக வர மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்போம். 1 less than 10. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணோம்னா AD வரும் அண்ட் ஒரு ஸ்மால் டிலே இருக்கும். அந்த டிலே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்காது, ரொம்ப மைன்யூட்டான டிலே இருக்கும். நம்ம வந்து நிறைய செமிகோலன்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய டிலே வரும். நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரேண்டமாக நிறைய செமிகோலன்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ரன் பண்ணும்போது ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிலே தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ifelse கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட். நம்ம வந்து இஃப்பில் சொல்லியிருந்தோம் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்க லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் கோட்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் கோட் லைன்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம ifelse கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்க்கு போகலாம். இப்போ இந்த இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ifelsக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இங்கே நான் வந்து A and B அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெண்டுத்துக்குமே 10 and 20 அப்படிங்கிற வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து A வந்து B விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா A is greater than B அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா B is greater than A அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நான் வந்து பிக்கு தான் கிரேட்டர் வேல்யூ கொடுத்ததுனால பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து நம்ம டேரெக்டாக அசைன் பண்ணாமல் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி ஸ்கேன்எஃப் கொடுத்தும் நம்ம வேல்யூஸ் வாங்கிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். நம்ம ifelse என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பிளாக்குக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி போகாமல் எனக்கு ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு போகலாம். இதை நம்ம வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இங்கே நான் வந்து 3 வேரியபிள்ஸ் ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து 10, 20, 30 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு செக் பண்ணணும். இதை நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் படி பார்த்தோம்னா ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. ஸோ வந்து இங்கேவே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ வந்து லாஜிக்கல் அண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரைட் சைடு வந்து அது பார்க்காது. இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த ஹோல் கண்டிஷன்ஸுமே ஃபெயில் அப்படின்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்சிஎஃப்க்கு போகும். எல்சிஎஃப்ல வந்து பி கிரேட்டர் தென் சியான்னு பார்ப்போம். 20 இஸ் நாட் கிரேட்டர் தென் 30. ஸோ வந்து நெக்ஸ்ட் எல்ஸ்க்கு போகும். எல்ஸில் போயிட்டு இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நம்ம வந்து சி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து சி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்ட்டு அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இஃப்ல கொடுத்துருக்க கண்டிஷன்ஸே வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எல்சிஃப் அண்ட் எல்ஸ் இந்த பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இஃபோட கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு எல்சிஃபோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்டில் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நம்ம இஃப் கொடுக்குறப்ப எல்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். எல்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காம விட்டுடலாம். பட் நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஃப் பிளாக் வந்து கொடுத்துருக்கணும். இஃப் பிளாக் கொடுக்காம நம்ம வந்து எல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் எரர் வரும். அது என்ன எரர் நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு அவுட்புட்டில் வந்து எல்ஸ் வித்தவுட் ப்ரீவியஸ் இஃப் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இஃப் பிளாக் கொடுக்காம எல்ஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த எரர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா என்னென்னா, நம்ம ஒரு இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் நெஸ்டட் இஃப். இப்போ இது வந்து அவுட்டர் இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பாடிக்குள்ளே வரும். இஃப் பாடிக்குள்ளே நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இஃபோட கண்டிஷன்ஸ் செக் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து கண்டிஷன்ஸ் இங்கே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு போகாது. அவுட்டர் இஃப் கண்டிஷனலில் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் இந்த எல்ஸ் பாடிக்கு வரும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் இன்னர் இஃப் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்டோட கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அவுட்டர் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பிளாக்குக்குள்ளே தான் நம்ம வந்து எல்ஸ் பிளாக் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இன்னர் இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெஸ்டட் இஃப்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இன்புட்டாக நம்ம வாங்க போகிறோம். அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் நம்பர் ஒரு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். ஏ mod 2 = 0, அதாவது அந்த நம்பர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஆடுன்னு பிரிண்ட் ஆகணும். நம்ம இன்புட்டில் கொடுத்துருக்க நம்பர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் பிளாக்குள்ளவே வராது, ஸ்ட்ரெயிட்டாக எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிடும். நம்ம இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ நம்ம தான் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 20 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்புட் கொடுக்கலாம். நான் வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவன் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 20 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷனை பாஸ் பண்ணிடும். ஸோ இது உள்ளே வரும்போது a mod 2 = 0 பார்க்கும். 20 mod 2 வந்து 0 தான் கொடுக்கும். ஸோ 0 = 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நமக்கு ஈவன் பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்து செக் பண்ணலாம். -40. ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட சிம்பிள் இதுதான், () அண்ட் கோலன். இதில் வந்து நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் 1 வந்து கண்டிஷன் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் 3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10ன்னு நான் கொடுத்துருக்கேன். 10 இஸ் a non-zero வேல்யூ. ஸோ ட்ரூ அப்படின்னு கன்சிடர் ஆகும். ட்ரூ அப்படின்னா ஆர்குமெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு. ஸோ அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் இங்கே வந்து 0 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் 20 அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருந்தேன் இந்த ப்ரோக்ராமில். ஸோ நமக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ ட்ரூ, நம்மளுக்கு அதனால ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நான் இங்கே வந்து 0 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். இங்கே நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எந்த ப்ரையாரிட்டி ஆர்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒரு ப்ரையாரிட்டி லெவல் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே எக்ஸ்பிரஷனில் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் லீஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டரை தான் அது வந்து செக் பண்ணும். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட லெஃப்ட் சைட் பார்க்கும். இங்கே வந்து 10 ஏ ஈக்குவல் டு 10ன்னு கன்சிடர் ஆகாது, 10 மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும். ஸோ 10 அப்படிங்கிறது நான்-ஜீரோ வேல்யூ, ஸோ ட்ரூன்னு கன்சிடர் ஆகி நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடும். இப்போ இது வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கன்சிடர் ஆயிருந்துச்சுன்னா ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே அசைன் ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 10 அப்படிங்கிறது நான்-ஜீரோ வேல்யூ, அதனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் 5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஏக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகலை, அதனால தான் நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்திருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து செக் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஏ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். ப்ராக்கெட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரையாரிட்டி மாறும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10 தான் வந்து கேல்குலேட் ஆகும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து மொத்தம் 2 வேலை பார்க்கும். ஒன்று வந்து அசைன் பண்ணுறது, நம்ம கொடுக்குற வேரியபிளுக்கு வந்து அந்த வேல்யூஸை அசைன் பண்ணும். இன்னொன்று வந்து அந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுமே நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகிடும். தென் ஏ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனே வந்து 10 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ 10 வந்து இங்கே நான்-ஜீரோ வேல்யூவா, ஸோ ட்ரூ அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகி ஃபால்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. அண்ட் ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து 10 அசைன் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அண்ட் 10 அப்படின்னு வரணும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அண்ட் 10ன்னு வந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன் இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுமே வந்து அந்த வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இங்கே வந்து 0 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அண்ட் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ் அண்ட் 0ன்னு வந்திருக்கு. இந்த ப்ரையாரிட்டி டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு மேலே இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்குமே வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நான் வந்து கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட அதிகமான ப்ரையாரிட்டி இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 greater than 10 இந்த கண்டிஷன் தான் வந்து செக் ஆகும். 1 greater than 10 பார்த்தோம்னா கண்டிஷன் ஃபால்ஸ், 0ன்னு ரீப்ளேஸ் ஆகிடும். 0 அப்படின்னா நமக்கு வந்து ஆர்குமெண்ட் 3 வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு வரணும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ எனக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.